யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். ஆண்டவர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப இன்றைக்கு வந்திருக்கிறார். சொல்லலாமா? யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ நீர் ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஆமென். இந்த பாடலுடைய முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து சும்மா ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இங்க துதிக்க துதிக்க அவர் உங்களுக்காக அங்க யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க போய் நிற்க முடியாம உங்க வெளிநாடுகள் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்புக்குள் கொண்டு வரப்படாத சில ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். உங்க பிரசன்னத்தில் சொல்லுங்க, நான் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம். உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம். உண்மையா சொல்லலாமா? உங்க பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து செய்யும் யுத்தம்